இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவோட திருமணம் நின்னு போனதுக்கு அப்புறம் ஸ்மிருதி மந்தனா வெளியிட்ட ஒரு முதல் வீடியோ. அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியாகி போன ரசிகர்கள். அப்படி என்ன இருக்கு அந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர இந்திய அணி கைப்பற்றி புதிய வரலாறு படைச்சது. இந்த உலகக்கோப்பை தொடர்ல அதிக ரன்களை விளாசிய வீரர்கள் பட்டியல்ல ஸ்மிருதி மந்தனா முதலிடத்தை பிடிச்சார். இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பின்னாடி ஸ்மிருதி மந்தனாவோட திருமண ஏற்பாடுகளும் தீவிரமாவே நடந்தது. அவருடைய நீண்ட நாள் காதலனா சொல்லப்படக்கூடிய பாலச் முச்சலை உறுதி செய்திருந்தாங்க. மகாராஷ்டிராவோட சாங்லி மாவட்டத்துல பிரம்மாண்டமான முறையில ஸ்மிருதி மந்தனாவோட திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இறுதியா நவம்பர் 23ஆம் தேதி ஸ்மிருதி மந்தனா பலச் முச்சலோட திருமணம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்பாவே நிறைய சடங்குகள் நடந்தது. அது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸ்மிருதி மந்தனாவோட திருமண நிகழ்ச்சியில இந்திய வீராங்கனைகளும் கலந்து கொண்டு கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆனா திடீர்னு நவம்பர் 22ஆம் தேதி ஸ்மிருதி மந்தனாவோட திருமணம் நிறுத்தப்பட்டதாக தெரிய வந்தது. ஸ்மிருதி மந்தனாவோட தந்தைக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதால இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இது நடந்து சிறிது நேரத்திலேயே பாலச் முச்சலும் உடல்நல குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதனிடையே தான் ஸ்மிருதி மந்தனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அந்த திருமணம் தொடர்பான எல்லா போஸ்டையும் நீக்கினாங்க. அதே போல பாலச் முச்சல் மீதான சில குற்றச்சாட்டுகளும் சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதாவது உண்மையிலேயே அவங்களுடைய அப்பா ஹார்ட் அட்டாக்கால மருத்துவமனையில அனுமதிக்கப்படல அப்படின்னும் அதனால ஒன்னும் திருமணம் நிறுத்தப்படல அப்படின்னும் ஸ்மிருதி மந்தனாவோட காதலனான பாலச் முச்சலுக்கு வேறொரு பெண்ணோட உறவு இருப்பதாக ஸ்மிருதி மந்தனாவுக்கு திருமணத்துக்கு முந்தின நாள் தெரிய வந்ததாகவும் இதனாலேயே திருமணம் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மிருதி மந்தனாவோட தரப்புல இந்த திருமணம் மீண்டும் நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வெளியே சொல்லவும் இல்ல. பாலச் முச்சலோட குடும்பத்தினர் மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னே சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில சில வாரங்களுக்கு அப்புறம் ஸ்மிருதி மந்தனா திரும்பவும் சோசியல் மீடியா பக்கம் திரும்பி இருக்காங்க. டூத் பேஸ்ட் பிராண்ட் விளம்பரத்தில் நடிச்சிருக்கிற ஸ்மிருதி மந்தனா சோசியல் மீடியாக்கள்ல அதை வெளியிட்டாங்க. அதுல அவங்களுடைய திருமண நிச்சயதார்த்த மோதிரம் இருக்கவே இல்லை. இது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அதே போல இந்த விளம்பரம் திருமணத்துக்கு முன்பு படமாக்கப்பட்டதா அப்படிங்கறதும் முழுமையா தெரியல. ஸ்மிருதி மந்தனா திருமணத்தை நிறுத்தியது மட்டுமில்லாம ஸ்மிருதி மந்தனாவோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்க 2 பேருக்கும் நடந்த திருமண சடங்குகள் குறித்த போஸ்டையும் எல்லா சோசியல் மீடியாக்கள்ல இருந்தும் நீக்கியது இதை உறுதிப்படுத்துற விதமாவும் இருக்குது. ஸ்மிருதி மந்தனா தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும் இந்த திருமணம் இதுக்கு மேல நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே பாலச் முச்சலுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இல்ல, அவங்களுடைய அப்பாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாலதான் இந்த திருமணம் நின்னு போச்சு அப்படின்னா இத சோசியல் மீடியாக்கள்ல ஸ்மிருதி கண்டிப்பா உறுதிப்படுத்திருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய காதலனை சோசியல் மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து வசை பாடுறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் உண்மையா இருக்கிறதாலதான் ஸ்மிருதி இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டயட்டே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பண்றது பேரு டயட்டே கிடையாது. வாட்ஸ் த திங் அபவுட் இட்? அதுக்காக என்ன இவங்க இப்படி சொல்றாங்கன்னு என்ன சொல்லிடாதீங்க. இந்த குலாப் ஜாமுன் விஷயம் மாதிரி ஆயிட்டு போகுது. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபுட் கார்ப்ஸே சாப்பிடாம சில பேர் இருப்பாங்க. ஒரு வருஷம் ஆக்சுவலி நான் இருந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு கார்ப்ஸ் ரொம்ப முட்டாள்தனம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு வருஷமா நான் எந்த விதமான கார்போஹைட்ரேட்டுமே சாப்பிடல. நாட் ஜஸ்ட் ரைஸ், சப்பாத்தி, எதுவுமே சிறுதானியம், அது இது நத்திங். I don't know how I survived, but அது ஒரு டெஸ்பிரேஷன். லைக் when you're desperate-ஆ நமக்கு இத்தனை கிலோ குறையணும், இவ்வளோ இது வேணும் அப்படிங்கும்போது தட்ஸ் வெரி பேட். நம்மளுடைய பாடி ரொம்ப டேமேஜ் பண்ணிடும், முடி சுத்தமா போயிடும். All that is a big இது. This was 10 years back. இப்போ அறிவு வந்துருச்சு. ஸோ அதனால don't judge me with that. So that is one thing. ஸோ என்னன்னா, இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃபுட், சில பேர் ஃபேட்டே எடுத்துக்க மாட்டாங்க, சில பேர் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஒரு ஃபுட்டை மட்டும் நிறைய சாப்பிடுவாங்க, புரோட்டீன் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் தப்பான டயட். ஸோ டோன்ட் டூ தட். நமக்கு அப்ப எதுதான் நல்ல டயட் அப்படின்னு பார்த்தா கேலரி டெபிசிட், அதுதான் நல்ல டயட். கேலரி டெபிசிட்னா என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம பாடிக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு மெயின்டெனன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பாடிக்கு இவ்வளோ தேவை, இத்தனை கேலரிஸ், ஒரு 2000 கேலரிஸ் நமக்கு இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு தேவை அப்படிங்கும்போது அதுல ஒரு 300 to 400 கேலரி கம்மியா சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். 300 to 400 கேலரி ஜாஸ்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். அந்த கேலரியை சாப்பிட்டோம்னா எதுவுமே ஆகாம மெயின்டைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சயின்ஸ். ஸோ பெட்டர் அந்த 2000 கேலரியில தாராளமா இட்லி சாப்பிட முடியும்,
கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்க முடியும், நிறைய ப்ரோட்டீன் காய்கறிகள் சாப்பிட முடியும், பசிக்காம பார்த்துக்க முடியும். ஸோ தட்ஸ் அ குட். இது நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இது பண்ணோம் அப்படின்னாலே நம்ம எதையுமே மிஸ் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த 2000 கேலரியில் ஒரு பீஸ் பஜ்ஜி அலவுட், ஒரே ஒரு ஸ்லைஸ் பீட்சா டெஃபினட்டாக முடியும், அகாமடேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஈவினிங் அந்த பீட்சா சாப்பிட்டோம்னா நைட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு மாவு சத்தையோ இதையோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதில் we can work around அப்படின்னு சொல்ல வந்தேன். எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம வாட்ஸ் தி ஜாய் இன் லைஃப் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். தம்ப்நெயில் ரெடி மேம். பீட்சா சாப்பிடலாம். பீட்சா சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம். ட்ரூ, கண்டிப்பா குறைக்கலாம். அண்ட் இந்த வெயிட் லாஸ் உடனே ஃபர்ஸ்ட் டயட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மெயினா சுகர் கட் பண்ணுவாங்க, ரைஸ் கட் பண்ணுவாங்க. இந்த சுகர் கிரேவிங்ஸை கட் பண்றது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு மேம். ஆக்சுவலி சுகர் டெய்லி எடுக்கலாமா வேணாமா, இல்ல ஸ்டெப் டவுன் பண்ணி கட் பண்ணணுமா? சுகர் 0 சுகர் போகணுங்கிறது வந்து உங்களால முடிஞ்சா கிரேட். ஏன்னா சுகர்ல பெரிய சத்து இருக்குன்னு நான் சொல்லலை, சத்து இல்லை. சுகரை வந்து கொஞ்சம் அது வந்து அடிக்டிவ் தான், வெரி வெரி அடிக்டிவ். ஆனா எதுவுமே சாப்பிடாம 0 சுகரா போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்ற ஓகே சுகர் எதுக்கு அப்படின்னா, அந்த காஃபில போடுற ஒரு ஸ்பூன் சுகர், பாலில் போட்டு குடிக்கிற ஒரு ஸ்பூன் சுகர், அதெல்லாம் ஓகே. பட் அந்த பெரிய டிசர்ட் சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு கோலா ட்ரிங்க் வேர் தெர் ஆர் மோர் தென் 10 to 12 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் இன் யோர், ஒரு சோடா, இந்த மாதிரி ஐட்டம் தான் நாட் அலவுட். ஸோ அதுதான் டோன்ட் ட்ரிங்க். ஒரு சின்ன ஒரு சுகரோட கேலரி எவ்வளோ தெரியுமா? ஒரு ஸ்பூன் சுகர் கேலரி 5 இதுக்கு வந்து 5 கேலரிஸ், 5 to 10 கேலரிஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அது போய் எங்க உங்களை வந்து வெயிட் கெயின் ஆக்கிடும். அந்த ஒரு காஃபில போடுற சுகரை நான் சொல்றேன், ஒரு ஸ்பூன்ல 5 கிராம்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் அதோட கேலரி லெவல். அது நீங்க ஆனா இதுவே ஒரு ப்ரௌனி சாப்பிட்டீங்க அப்படின்னா, தனியா உட்காந்து ஒரு ப்ரௌனி, அதோட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு திராமிசு சாப்பிட்றீங்க, ஒரு ஃபுல் பாட் ஒரு ஜார் ஆஃப் திராமிசு, இல்லை ஒரு ஹோல் போர்ஷன் ஆஃப் சம் டிசர்ட் தட் யூ ஹேவிங், ஒரு நல்ல இப்போ நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து பயங்கரமா மாச்சா லாட்டே அந்த இது அதெல்லாம் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா தனியா, தட் இஸ் அ லாட் ஆஃப் சுகர். ஸோ அதை கட் பண்ணுங்க, கோ ஈஸி ஆன் தட். இது மாதிரி அதே மாதிரி கேட்பாங்க, நெய் சாப்பிட்டா குண்டாயிடுவோம். அந்த பருப்பு சாதத்துல ஊற்றி சாப்பிட்ற ஒரு ஸ்பூன் நெய் தான் அந்த பருப்பு சாதத்தையே என்ஹான்ஸ் பண்றது. ஒன்று டேஸ்ட் வைஸ், இன்னொன்று அப்சார்ப்ஷன். இப்போ பருப்பு சாதம் வச்சா என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் ஒரு கீரை கூட்டு இருக்கும், ஒரு கீரை பொரியல் இருக்கும். ஸோ கீரையில் இருக்க அயன் வந்து நமக்கு இது பண்ணும், ஆர் இதில் இருக்க வந்து வைட்டமின்ஸ் வந்து ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு அப்சார்வ் ஆகணும் அப்படின்னா ஃபேட் வேணும். அதுக்கு தான் அந்த நெய். ஸோ அந்த நெய் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் எல்லாம் உள்ளே போகும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபுட் வந்து இது. பட் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அதுக்காக நான் வந்து இது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, கரெக்ட். ஆனால் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட். பிகாஸ் we are all used to eating சாம்பார், சாதம், பொரியல், அதோடு ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் ஒரு ஃபிஷ் வச்சுக்கிட்டோம்னா பர்ஃபெக்ட். வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல ஒரு சோயா சங்கோ, டோஃபுவோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல மீல் அது. ஸோ இப்படி சாப்பிட்டு தான் நான் சொல்ல வர ஒழிய எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டாம், ரைஸை கட் பண்ணிடுங்கன்னு சொல்ல. சுகர் ஆனால் கட் பண்ணுறது நல்லது தான், 0வா போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்குன்னு இந்த நாட்டு சக்கரை சாப்பிட்றது, தேன் ஊற்றி சாப்பிட்றது, கருப்பட்டி சாப்பிட்றது, இது எல்லாமே சக்கரை தான். நத்திங் இஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு கருப்பட்டி தான் அப்படின்ட்டு டயபெட்டிக்லாம் கொடுக்க முடியாது. தெர் இஸ் நத்திங் கால்டு விச் இஸ் குட் சுகர்லாம் கிடையாது, எல்லாமே சக்கரை தான். எல்லாத்துக்கும் ஒரு கேலரி தான் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், காஃபி வந்து கரெக்டான இனிப்பு வந்துடும். இதுவே கருப்பட்டி போட்டால் 2 ஸ்பூன் கருப்பட்டி போட்டால் தான் அந்த இனிப்புக்கே வரும். ஸோ 1 ஸ்பூன் கேலரி வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து இங்கே இருக்க கேலரி இது டபுள் ஆகிடுது பாருங்க. அதுக்கு நம்ம வெள்ளை சர்க்கரையே போட்டு குடிச்சிடலாமே அப்படின்னு தோணும். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே தட் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை மேம். அது ரொம்ப சத்து. கருப்பட்டி நீங்கள் தப்பாக பேசாதீங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி. ஐ லைக் த டேஸ்ட். there's a little bit of iron or little bit of nutritional value more than white sugar. அதுதான். ஸோ அவாய்ட் ஒயிட் சுகர், டேக் கருப்பட்டி, நோ ப்ராப்ளம். பட் இட் இஸ் நாட் அ ஆல்டர்னேட்டிவ் டு சுகர். அதுவும் சுகர் தான், தேனும் சுகர் தான். ஸோ திஸ் இஸ் இந்த புரிதல்லாம் வேணும் நமக்கு. பிளைண்டா ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்கதான் பிரச்சனையே. பிளைண்டா யாரோ சொல்றாங்க, ஒரு டயட் ஃபாலோ பண்ணாங்க, தேங்காய் பாலை அரைச்சு அந்த தேங்காய் பால்ல ஒரு கை ஃபுல்லா நட் ஜூஸ்ங்கிற பேர்ல முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு போட்டு அரைச்சு அதை காலையில நான் குடிப்பேன். எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? சாப்பிட்டு எப்படி வெயிட் குறைக்க முடியும்? தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு பிரிங் சென்ஸ் டு த இது.